subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தீபத்தினுலே நிலைநிவோ திருப்பழி செலுத்திரு விரைவோ தீபத்தினுலே நிலைநிவோ திருப்பழி செலுத்திரு விரைவோ மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட தீபத்தினுலே நிலைநிவோ திருப்பழி செலுத்திரு விரைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பொங்கல் திருவிழா என்பது ஒரு ஒற்றுமையின் திருவிழா. பொங்கல் திருவிழா என்பது நன்றியின் திருவிழா. பொங்கல் திருவிழா என்பது இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற விழா. இந்த விழாவிலே ஒற்றுமை இல்லை என்றால் இந்த விழாவிற்கு அர்த்தம் இல்லை. நன்றி அறிதல் இல்லை என்றால் இந்த விழாவுக்கு அர்த்தம் இல்லை. இறைவனை நாம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் இந்த விழாவிற்கு அர்த்தம் இல்லை. அதனால் தேவன் இந்நாள் வரை நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்கும் கொடுத்த அருங்கொடைகளுக்கும் கடவுளுக்கு கொடாகொடி நன்றி செலுத்தி இந்த உன்னத திருப்பலியை சமர்ப்பிப்போம். நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்தவை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபெக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினார். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்?
ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சிலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தார். ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்பினியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தின் இரு பெரும் ஆரவாரம் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேல் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்குள் தப்பி ஓடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலுள் 30,000 காலார் படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 44. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறம் காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்குகின்றீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கு இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 40 - 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும்.
என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே இனிய பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஒரு தொழுநோயாளர் என்பவர் எப்படிப்பட்டவர்? உடம்பெல்லாம் அரித்து, உடம்பெல்லாம் பயங்கர வியாதி, நோய், வலி, அதெல்லாம் அழுகி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். எந்த மருந்தாலும் அந்த காலத்தில் அதை சுகமாக்க முடியவில்லை. எந்த மருத்துவராலும் சுகமாக்க முடியவில்லை. அவர் தன்னுடைய உடல் சக்தியை இழந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய உடல் வலிமையை இழந்து கொண்டிருந்தார். உடல் சந்தோஷத்தை இழந்து விட்டார். வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விட்டார். வாழ்க்கையில் குடும்பத்தை இழந்து விட்டார். அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, உற்றா உறவினர்கள் எல்லாரும் அவரை புறக்கணித்து விட்டார்கள். ஒரு அனாதை மனிதனாக அந்த மனிதன் மாறி போய் விட்டார். ஆதரவு இல்லாத ஒருவனாக, 3 வேளையும் ஒரு சாப்பாடு கொடுக்கறது கூட ஒருத்தரும் முன் வராத ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏண்டா வாழ்கிறோன்னு வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். அவருக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கலை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவருடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டு இருக்கின்றது. என் வாழ்வை மாற்ற யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா? என்னை சுகமாக்க ஒருத்தர் வரமாட்டாரா என்று ஏங்கி கொண்ட அந்த மனத்திற்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது தெய்வ பிள்ளைகளே. அவ்வப்பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் சோர்ந்து போய், வாழ்க்கையை இழந்து போய், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் சிக்கிக்கொண்டு, பலவிதமான உடல் நோய்களுக்குள்ளாய் சிக்கிக்கொண்டு, தீராத ஆற்ற முடியாத புண்களினாலும் இல்லை நோய்களினாலும் வருத்தப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். அந்த வேளையில் நம்முடைய உள்ளமும் சொல்லும், ஐயோ இந்த மருத்துவர் நமக்கு உதவுவாரா, இல்லை அந்த மருத்துவர் உதவுவாரா, இல்லை அவர் நமக்கு, இல்லை அந்த கோயிலில் நமக்கு விமோசனம் கிடைக்குமா, இல்லை இந்த கோயிலில் நமக்கு பிரச்சனைகள் தீருமா என்று நம்ம ஓடிக்கிட்டோ இருப்போம். நம்முடைய மனசு நிற்கவே நிற்காது, ஓடும். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு நாள் பதில் உண்டு என்பதை இன்றைய சுவிசேஷம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த வேளையில் இயேசுநாதர் அந்த வழியாக வருகின்றார். அவரை பார்த்து முழங்கால் படியிட்டு என்ன வேண்டினார்? ஐயா, என் நோயை நீக்க உம்மால் முடியும். ஐயா, என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று. இந்த வேளையில் ஒன்று தோல்வி இருக்கிறது, 2வது முயற்சி இருக்கின்றது, 2வது நம்பிக்கை இருக்கிறது, 2வது ஜெபம் இருக்கின்றது, 2வது அங்கு பரிவு இருக்கின்றது. தெய்வ பிள்ளைகளை பரிந்துரைக்கின்றான், ஐயா என் நோயை உம்மால் சுகமாக்க முடியும் என்று. என் நோயை உம்மால் என்பது ரொம்ப முக்கியம் தெய்வ பிள்ளைகளை. இன்னைக்கு இயேசுநாதரை நம்பாமல் நம்ம யாரையோ நம்புகிறோம். ஜாதகம் பார்க்குறவன, ஜோசியம் பார்க்குறவன, ராசி பார்க்குறவன, அஸ்ட்ராலஜி நம்ம நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். தாயத்தையும் தேங்காயையும் நம்பிட்டு இருக்கிறோம். அந்த கோயிலில் பூசையை நம்புகிறோம், இந்த கோயிலில் ஆராதனையை நம்புகிறோம். ஆனால் இயேசுவை நம்புகின்றோமா? இயேசு என்பவர் ஒரு மனிதர், இறை மகன். இந்த இயேசுவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமா என்று. ஐயா உம்மால் என் நோயை சுகமாக்க முடியும் என்றால் அந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவரை தொடுகின்றார். இன்னைக்கு உன் உள்ளத்தில் இயேசு தொட்டிருக்கிறாரா? நீ அந்த இறை அனுபவத்தை ஏற்றிருக்கின்றாயா?
நம்ம ஒரு பூசைக்கு போன உடனே நமக்கு ஆசீர்வாதம் வந்துடாது தெய்வ பிள்ளைகளே. அந்த பூசையில் இறைவனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய உடலுக்குள்ளாய் அந்த இறை சக்தி பாய வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளாய் இறங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான மனிதராக நாம் மாறுகின்றோம். இறைவன் இருக்கையில் நமக்கு எப்படி பிரச்சனைகள் வரும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு மேரேஜுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை இன்ஸ்டிடியூஷன் இனாகுரேஷனுக்கோ ஒரு பெரிய சினிமா நடிகரை, சப்போஸ் விஜயோ இல்லை ஷாருக் கானோ சல்மான் கானையோ நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்போ எல்லாத்துட்டையும் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு ஷாருக் கான் வரார், சல்மான் கான் வரார், விஜய் வரார் என்று எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்க. ஆனால் டைம் வரும்பொழுது ஷாருக் கானை போல வேஷமிட்ட ஒரு மனிதன், சல்மான் கானை போல வேஷமிட்ட ஒரு மனிதன், இல்லை விஜயை போல ஒரு வேஷமிட்ட மனிதன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரார். அப்போ எல்லா மக்களும் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அவமானமாக பார்ப்பாங்க. இங்கே வர்றா, அவரு வரார், இவரு வராரு, பெரிய பந்தா காமிச்சான். ஆனால் இப்போ வேடமிட்ட மனிதர்கள் வருகிறார்கள் என்று இழிவாக பார்ப்பார்கள். அப்போ அந்த நடிகர்கள் வரும்பொழுது உனக்கு பெருமையும் புகழும் உயர்கின்றது. ஆனால் அதே போல் வேடமிட்ட மனிதர்கள் வரும்பொழுது உனக்கு அந்த புகழும் பெருமையும் தாழ்வாக போகின்றது, இழிவாக போகின்றது. அதே போல தான் தெய்வ பிள்ளைகளே, நம்ம இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை நாம் ஏற்றுக்கொள்கையில் நம்ம இறை தன்மையை அடைகின்றோம். அப்போ நம்முடைய வேடமிட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட தான் இயேசுநாதர் பேசுகிறார், இல்லை என்கிட்ட தான் அவர் இருக்கிறார், இல்லை என்கிட்ட தான் சக்தி இருக்கிறது என்று வேடமிட்ட மனிதர்கள், அந்த இந்த இடத்துல தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று வேடமிட்ட மனிதர்கள் கூக்குரலிடும் போது ஓடுகின்றார். அப்போ நம்ம வேஷமிட்ட மனிதரிடம் ஓடுகிறோமே ஒழிய வேதனாகிய தேவனிடம் நாம் ஓடுவது இல்லை. அதனால் நம்ம யாரை ஏற்றுக்கொள்கின்றோம்? அவர் நமக்குள்ளாய் வருகின்றார். அவரை படித்த மனிதர் இறைவன் தான் உன்னையும் படைத்திருக்கிறார். அவருக்குள்ளாய் இருக்கிற தேவன் தான் உன்னிலும் இருக்கின்றார். அவரை பயன்படுத்துகிற தேவன் தான் உன்னையும் பயன்படுத்துகிறார். வேறு விதமாக இருக்கலாம். நீ அங்கேயும் இங்கேயும் முறையிடுவத ஆண்டவரிடம் முறையிடு. அந்த தொழுநோயாளி சீடரிடம் போய் முறையிடவில்லை தெய்வ பிள்ளைகளே, சீடரிடம் போய் முறையிடவில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இயேசுநாதரிடம் போய், ஐயா என் மீது கருணை கொள்ளும், என்னுடைய அவல நிலையை காணுங்க ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகின்றார். அவருடைய அவல நிலையை காண்கின்றார், பரிவு கொள்கின்றார், இரக்கம் கொள்ளுகின்றார், அவரை தொடுகின்றார், அவருக்கு மீட்பு வருகின்றது. ஆனால் கட்டளையிடுகின்றார், என்ன, நீ எல்லாரிடமும் போய் சொல்லாதே, நீ குருவிடம் காண்பி, காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார். அங்கு அந்த மனிதன் சுகத்தை பெற்றுவிட்டான், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்டானா? கேட்கல, மறுதளித்து அவன் இஷ்டப்பிரகாரம் தான் வாழ ஆரம்பித்தான். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க நம்ம ஆண்டவரே கொடுங்க என்று, என் பிள்ளைக்கு படிப்பு வேணும், வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், புள்ள பிறக்கணும், வீடு கட்டணும், இல்லை கடன் பிரச்சனை தீரணும் என்று நம்ம எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆனால் கட்டளையிட்டவாறு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருக்கு நன்றியறிதலை நாம் அறிவிக்கின்றோமா, தெரிவிக்கின்றோமா, சமர்ப்பிக்கின்றோமா என்பது மிகவும் முக்கியம் தெய்வ பிள்ளைகளே. அப்போ நிறையா பேர் இந்த உலகத்தில் நன்றி இல்லாதவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயோ நமக்கு கிடைச்சிருச்சு, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருப்போம், வீடு மேலே வீடு கட்டுவோம், கார் மேலே கார் வாங்குவோம் என்று ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி தான் செல்கிறோமே ஒழிய நன்றி அறிதல் இல்லை, அங்கு கீழ்ப்படிதல் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அதன் நிமித்தமே ஆண்டவர் வருத்தப்படுகின்றார். அவர் எங்கேயும் போக முடியாமல் இருக்கிறார், அவர் ஒளிந்து வாழ்கின்றார். ஏனென்றால் அரசாங்கத்திலிருந்து நெருக்கடி, மக்களிடமிருந்து நெருக்கடி, வெளியில் போனால் அவரை துன்புறுத்துகிற மனிதர்கள் எதிர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இறை பணி என்பது நின்று போகின்றது, கடவுளுடைய காரியம் நின்று போகின்றது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வழியாக எத்தனை கடவுளுடைய காரியங்கள் நின்று போனது, எத்தனை ஜெபமாலை, எத்தனை ஆராதனை, எத்தனை பாடல்கள் நின்று போனது, எத்தனை பிரசங்கம் நின்று போனது என்பதை நீ சிந்தித்து பாரு. நீ கமெண்ட் அடிப்ப,
ஃபாதர்ஸ் மேலே கமெண்ட் அடிப்ப, கொயர் மேலே கமெண்ட் அடிப்ப, இல்லை அங்கே இருக்கிற உபதேசியார் மேலே கமெண்ட் அடிப்ப, விளக்கு மேலே கமெண்ட் அடிப்ப, ஃபேனு மேலே கமெண்ட் அடிப்ப, சேர் மேலே கமெண்ட் அடிப்ப. இதுதான் நம்ம இன்னைக்கு கோயிலில் போய் செய்து கொண்டு இருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருடைய காரியத்திற்கு நாம் துணையாக இருக்கின்றோமா? ஏன் நீ துணையாக நிற்க வேண்டும்? உன்னை சுகமாக்கிய தேவன் அவர்தானே, அவரை உணர்ந்தவை அல்லவா? இப்போ ஏன் ஆண்டவரை வெறுக்கின்றாய் என்பதை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இந்த நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிற தெய்வ பிள்ளைகளே. அப்போ பொங்கல் நாள் என்பது கடவுளோடு சேர்ந்து நாம் கொண்டாடுகின்ற நாள். பொங்கல் திருவிழா என்பது உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற நாள். தனிமையாக நீ கொண்டாடுறதுக்கு பொங்கல் இல்லை, தனி குடும்பமாக கொண்டாடுறதுக்கு பொங்கல் இன்னைக்கு அது அர்த்தமே இல்லாமல் போகிறது. தெய்வ பிள்ளைகளை, உன் அண்ணன் தம்பிகளோடு, அக்கா தங்கைகளோடு, உற்றா உறவினர்களோடு சேர்ந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்றால் ஆண்டவர் பொங்கி பொங்கி ஆசீர்வாதங்களை, பொங்குகின்ற ஆசீர்வாதங்களை கொடுத்தார், கொடுக்கின்றார், கொடுக்க போகிறார் என்பதற்கு அர்த்தம் தெய்வ பிள்ளைகளே. அதனால எல்லா உறவுகளையும் மேன்மைப்படுத்துங்கள். உங்களுடைய உற்றா உறவினர்களையும் இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவினர்களையும் நீங்கள் மேன்மைப்படுத்தி ஒரே குடும்பமாக வாழ நாம் ஒன்று கூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, தெய்வ கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. இந்த பொங்கல் திருவிழாவிலே ஆண்டவரே என் குடும்பத்தை காண செய்தீரே அப்பா. நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு நாளும் நான் அரிசிக்கும் பருப்புக்கும் கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் வீட்டில் இன்னைக்கு பொங்குகிற அளவுக்கு அரிசியையும் பருப்பையும் நீ கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் உன்னத நாள் ஆண்டவரே. அப்பா, நான் குடும்பமாக வருஷம் ஃபுல்லாக எனக்கு வயிறார சோறு போடுகிறீரே ஆண்டவரே. அதற்கு நன்றியின் திருவிழாவாக, விவசாயின் திருவிழாவாக ஆண்டவரே, பயிரிடுகிறவர்களின் திருவிழாவாக உம்மை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த திருவிழாவில் உம்முடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. அப்பா, இந்த திருவிழாவில் நீர் இருந்தால்தான் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் வளர்ச்சியும் உயர்வும் என்னை அணுகி வரும் ஆண்டவரே. இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. அப்பா, என்னுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, அந்த குஷ்டரோகி உன்னை நோக்கி ஓடி வந்து, ஐயா என் அவல நிலையை பாருங்க என்று மன்றாடினான் சுவாமி. அப்பா, அவனுடைய அழுகுரலை நீர் கேட்டீரே ஆண்டவரே. அதே போல இங்க உள்ள எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மண்டிட்டு மன்றாடினார்கள் சுவாமி. என் அவல நிலையை பாருங்கப்பா, இந்த பரதேசி நிலையை பாருங்கப்பா, இந்த ஏழ்மையின் நிலையை பாருங்கப்பா, இந்த நோயின் நிலையை பாருங்கப்பா, இந்த கஷ்டத்தின் நிலையை பாருங்கப்பா, இந்த கடனின் நிலையை பாருங்கப்பா, இந்த குடும்பம் உடைந்து போன நிலையை பாருங்கப்பா என்று கண்ணீரோடு ஜெபித்த பொழுது நீர் ஓடி வந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கினீரே சுவாமி. அப்பா, உம்முடைய தொடுதலின் நிமித்தமே எனக்கு வளர்ச்சி ஆண்டவரே, உயர்வு ஆண்டவரே, பதவி உயர்வு ஆண்டவரே, பண உயர்வு சுவாமி, நிலை உயர்வு ஆண்டவரே, வாழ்க்கையின் உயர்வை நான் கண்டேன் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் என்னாலும் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம் நீர் போட்ட பிச்சை தான் சுவாமி. அதற்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. குடும்பமாக நன்றி கூறுகிறோம் ஐயா. மனைவியாக, மகனாக, மகளாக, கணவனாக, தாயாக, தந்தையாக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஏசு ராஜாவே, வருகிற காலமெல்லாம் செழிப்பான விவசாயத்தை கொடுங்க ஆண்டவரே. செழிப்பான வளர்வை கொடுங்க ஆண்டவரே. செழிப்பான உயர்வை கொடுங்க சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, அந்த குஷ்டரோகி சந்தோஷப்பட்டதை போல இந்த குடும்பங்களும் சந்தோஷத்தில் நிரப்பப்பட வேண்டும் சுவாமி. இறை பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நீர் என்னாலும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முன்னதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஊடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இந்த காணொளியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பத்தில், காவேரி கம்யூனிகேஷன் குடும்பத்தில் மரித்த எல்லா பிள்ளைகளையும் மக்கள் சமர்ப்பிக்கிறோம். தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகளாக, உற்றா உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், கிறிஸ்துவ விசுவாசிகள், அந்நியர்கள், உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எல்லா ஆத்துமக்களுக்கும் நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களை யாரெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ, யாரெல்லாம் திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்களோ, எல்லா குடும்பங்களுக்கும் நிறைவான அருளையும் ஆற்றலையும் கிருபையையும் சுகத்தையும் வளத்தையும் பலத்தையும் நீர் அருள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர், தொழுநோயாளியை சுகமாக்கிய தேவன், நம்மையும் நம் குடும்பத்தையும் சுகமாக்க அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள்
உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே நன்னை இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே நன்னை இறையருள் நிறைய செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.